وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாவது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தொடர் சொற்பொழிவுகளை சஹர் நேரம் ஒவ்வொரு நாளும் நாம் வழங்கிக் கொண்டு வருகிறோம். கடந்த பல வருடங்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த தொடர் சொற்பொழிவுகளிலே என்னென்ன செய்திகள் இதுவரை சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பதை முதலாவதாக உங்களுடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருகிறோம். ஒரு வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை, அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மரணிக்கிறது வரை உள்ள வரலாறை ஒரு வருடத்திலே 30 நாட்களும் நாம் தொடராக நடத்தினோம். அதன் பிறகு நபிமார்களுடைய வரலாறு, நபிமார்கள் வரலாறு என்ற பெயரிலே எத்தனை கட்டுக்கதைகள் இருக்கின்றன, அந்த வரலாறுகளிலே உண்மையான வரலாறு எவை என்பதையெல்லாம் விளக்கும் முகமாக நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பிலேயும் ஓராண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். அதே போல திருமறை குர்ஆனிலே சின்னஞ்சிறு அத்தியாயங்கள், தொழுகையிலே ஒவ்வொருவரும் மனனம் செய்து ஓதி வரக்கூடிய சின்னஞ்சிறு அத்தியாயங்களிலே நிறைய விஷயங்களை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறான். அந்த சின்ன அத்தியாயங்களை அதனுடைய அர்த்தத்தோடும் அது சொல்லக்கூடிய அறிவுரைகளோடும் விளக்கத்தோடும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனின் தேன் துளிகள் என்ற தலைப்பிலே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் சின்ன சின்ன சூறாக்களுடைய விளக்கத்தை நாம் நடத்தி இருக்கிறோம். அதுபோல இன்னொரு ஆண்டிலே தௌஹீத் கொள்கையை நாம் எடுத்து சொல்லும் பொழுது இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய சில போலி மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய தவறான கொள்கைக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீசுகளையும் வளைத்து தப்பான வியாக்கியானம் கொடுத்து வழிகெடுத்துக் கொண்டிருப்பதை கண்டு ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற தலைப்பிலே ஒரு தொடரை நாம் நடத்தினோம். இதுல எதிர்கருத்து உடையவர்கள் என்னென்ன வாதங்களை வைத்து தர்கா வழிபாட்டையும் இன்னும் இணை கற்பிக்கின்ற காரியங்களையும் எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள், அது எப்படி தவறாக இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த தொடரிலே நாம் விளக்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி பண்புகளை, அவர்களுடைய குணநலன்களை, அவர்கள் எப்படியெல்லாம் மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுகிறார்கள் என்பதை எல்லாம் விளக்கும் விதமாக மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பிலேயும் ஒரு தொடர் நிகழ்ச்சியை நாம் வழங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணிவு, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய அடக்கம், அவங்களுடைய அர்ப்பணிக்கும் தன்மை, இது போன்ற கேரக்டர், அவர்களுடைய கேரக்டரை தூக்கி நிறுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் அந்த தொடரிலே நாம் வழங்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்று அதை முன்னறிவிப்பாக நமக்கெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பல முன்னறிவிப்புகள் நம்முடைய கண் முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிற காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் முன்னறிவிப்பாக செய்தார்கள், அவர்கள் முன்னறிவிப்பு செய்தவாறு என்னென்ன சம்பவங்கள் உலகத்திலே நடந்து முடிந்திருக்கின்றன, இன்னும் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே எவையெல்லாம் நடைபெறவிருக்கின்றன என்பதை தக்க ஆதாரங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்ற தலைப்பிலே ஒரு தொடராக ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் பல கூறுகளாக பிளவுபட்டு போனது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிளவுபட்டு போவார்கள். அந்த 73 கூட்டங்கள்ல 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த 72 கூட்டம் எது, அந்த ஒரு கூட்டம் எது என்பதையெல்லாம் காரண காரியங்களோடு உரிய ஆதாரங்களோடு அந்த 72 கூட்டத்தினர் யார்
என்ற தலைப்பின் கீழே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தொடர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம். அதே போல இஸ்லாத்தின் பெயரால சொற்பொழிவுகள்லையும் ஜும்மா மேடைகள்லையும் இது போன்ற பல பிரசங்கங்கள்லையும் நிறைய பொய்களை இஸ்லாத்தின் பெயரால மார்க்க அறிஞர்களை சொல்லுகிறார்கள், கட்டுக்கதைகளை எல்லாம். அப்ப என்னென்ன செய்திகளை எல்லாம் பரவலாக மக்கள் மத்தியிலே கட்டுக்கதைகளாக போய் சேர்ந்திருக்கின்றன, அது கட்டுக்கதை என்பதற்கு உரிய காரணம் என்ன, அதற்குரிய சான்றுகள் என்ன என்பதை எல்லாம் விளக்கும் விதமாக இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடரிலேயும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் நிகழ்ச்சியை நாம் வழங்கி இருக்கிறோம். அதே போல ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை அவன் செய்ய வேண்டிய காரியங்கள், பெயர் சூட்டுதல்ல இருந்து, குழந்தை வளர்ப்புல இருந்து, கல்யாணம் பண்றதுல இருந்து, இன்னும் அந்த உடை அணிதல், அலங்காரம் செய்து கொள்ளுதல், பல காரியங்கள் பிறக்கிறதுல இருந்து இறக்கிறது வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்னவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் கீழே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தொடர் நிகழ்ச்சியை நாம் வழங்கி இருக்கிறோம். அதற்கு பிறகு பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் பேசிவிட்டோம். இறப்பிற்கு பிறகு என்ன, மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், மரணத்திற்கு பிறகு உள்ள மன்னரை வாழ்க்கை எப்படிப்பட்டது, மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மறுமையிலே உள்ள சொர்க்கம் நரகம் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரணத்திற்கு பின் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் நிகழ்ச்சியை அது ஒரு ஆண்டிலே நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல இஸ்லாம் மார்க்கம் பிற மத மார்க்கங்களில் இருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது, எப்படியெல்லாம் சிறப்பு பெற்று விளங்குகிறது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் நிகழ்ச்சியை நம்ம வழங்கினோம். இதுல இஸ்லாம் எப்படி அறிவியல் விஷயங்களை அன்றைக்கே சொல்லி இருக்கிறது, இஸ்லாமிய கொள்கை எப்படி இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி காலத்தை மிஞ்சி அது சிறந்து விளங்குகிறது என்று பிற மதங்களோடு இஸ்லாத்தை ஒப்பிட்டு காட்டி இஸ்லாம் எப்படியெல்லாம் தனித்து சிறப்புற்று விளங்குகிறது என்பதை விளக்கும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பிலையும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவை பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை திரட்டுகிற விஷயத்திலையும், அதை செலவிடுகிற விஷயத்திலையும், சேமிக்கிற விஷயத்திலையும் மனிதர்கள் நிறைய தவறு செய்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக எவையெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம், அனுமதிக்கப்படாத பொருளாதாரம் என்ன, எதில எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஒருவன் செல்வந்தனாக இருந்தால் அந்த செல்வத்தை எப்படி அவன் எதிர்கொள்ள வேண்டும், ஒருவனுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால் அதுக்காக இடிந்து போய்விடாமல் அந்த வறுமையை எதிர்கொள்ளக்கூடிய முறை என்ன என்பதை எல்லாம் தெளிவுபடுத்துகிற விதமாக இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதத்தில் முழுமையாக அதை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பில் சென்ற வருடம் இந்த மனித குலத்திற்கு இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் கிடைச்சதுனால மனிதர்களாகிய நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன என்பதை விளக்கும் விதமாக மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பிலையும் ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு 30 நாட்களும் அந்த தலைப்புக்குள்ள உள்ள அனைத்து விஷயங்களையும் இயன்ற அளவுக்கு திரட்டி வரிசைப்படுத்தி மக்களுக்கு வழங்கி வருகிற பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செய்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகள் மூலமாக சஹர் நேரத்திலே ஒளிபரப்பப்பட்டு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வருடம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பு இந்த வருடத்தினுடைய நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இதன் மூலமாக குடும்பத்திற்குள்ள அமைதி நிலவவும், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை நடத்தவும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அறிந்து செயல்படவும் உதவும் என்ற அடிப்படையில், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால் நிறைய குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பை இந்த வருடத்துடைய நிகழ்ச்சிக்காக நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால், இது முதல் நாளாக இருக்கிற காரணத்தினால் இந்த ரமலான் மாதத்தை பற்றியும் நோன்பை பற்றியும்
நோன்புடைய சட்டதிட்டங்களை பற்றியும் நம்ம அறிந்து கொண்டு நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பிற்குள்ளே செல்லலாம். இப்போது நாம் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நோன்பு எதற்காக நோக்க வேண்டும், இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா எதுக்காக செய்யறோம் நம்ம புரிந்து கொள்வதை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்துல மார்க்கு கிடைக்கும். உலகத்துல ஒரு காரியம் செய்யறோம்னு வைங்களேன், எதுக்காக செய்யறோங்கிறது தப்பா இருந்தா கூட காரியத்தை பார்த்து நம்ம மக்கள் நினைச்சிருவாங்க, நமக்கு உரிய கூலியை தந்து விடுவார்கள். காரியம் கரெக்டா இருக்குதா, அவன் என்ன நோக்கத்துல செஞ்சான் அதை பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளத்துல உள்ளது யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு செய்யற எந்த காரியமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கனே, அது எதுக்கு செய்யறோம்னு விளங்கி செய்ய வேண்டும். விளங்கி செய்தால்தான் அந்த நோன்புடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எதுக்காக நோன்பு கடமை, இதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை ஒத்த வரியில சொல்லி காட்டி விடுகிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நம்ம நோன்பு வைப்பதற்காக வைக்கிறோமே, எதுக்கு வைக்கணும்? இந்த நோன்பின் மூலம் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாதவர்கள் இறையச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஓரளவு இறையச்சம் உடையவர்கள் அந்த இறையச்சத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம நோன்பு வைக்க வேண்டும். வேறு எதுக்கு இல்ல. சில பேர் தவறாக சொல்வார்கள், நோன்பு எதற்கு வைக்கிறோம் தெரியுமா, பசியுடைய கொடுமையை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் நோன்பு கடமை அப்படிம்பாங்க. அப்படின்னு குர்ஆன்ல எந்த இடத்துலயும் சொல்லப்பட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு இதை ஒரு காரணமா சொல்லவே இல்லைங்க. பசியுடைய கொடுமை உணராதவன் யார் இருக்கிறான்? கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு பசினா என்னன்னு தெரியாதா? அப்ப பசியுடைய கொடுமை எல்லாருக்குமே தெரியும். அப்ப பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு ஒரு மாச காலம் பெரிய ட்ரைனிங் கொடுத்து இதான் பசி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இஸ்லாம் சொல்லாத ஒரு காரணத்தை இவங்க சொல்றதுனால அந்த நோன்புடைய அந்த தூய்மை, நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மை நம்ம இழக்கக்கூடியவர்களா ஆகி கொடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டும், பசியுடைய கொடுமையை நம்ம உணரணும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்படவே கிடையாது. அப்படி கடமையாக்கப்பட்டு இருக்குமையானால் யாருக்கு வேண்டாம் ஒரு பேரை கடமையாக்கலாம்? அந்த புளிச்ச ஏப்பக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் கடமையாக்கணும். அவங்க தான் பசிக்க முந்தைய சாப்பிட்டுருவாங்க, பசிய வாழ்நாள்ல கண்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யலாம், நோன்பு கடமையாக்கி இருக்கலாம். அப்ப அத்தை பசிக்காரனுக்கு எது கடமையாக்கணும்? டெய்லி பசியை உணர்ந்தானே இருக்கிறான், டெய்லி பசியை உணர்ந்து காலம் கடந்தான சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப பசிக்காகத்தான், பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமை என்று இருக்குமையானால் அப்ப ஏழைபாளைகளுக்கு அந்த கடமை ஆக்காம பணக்காரங்களுக்கு மட்டும் அல்ல ஆக்கியிருப்பான். ஹஜ் அப்படி ஆக்கியிருக்கானா இல்லையா, வசதி உள்ளவங்களுக்கு மட்டும். அந்த மாதிரி ஆக்காம யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிட்டு உங்கள் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து இது பசிய உணர்ற ஒரு மேற்று கிடையாது. பசியை உணர்வதற்காக இந்த மாதிரியான ஒரு நோன்பை என்ன செய்ய, அப்படியே பசியை உணர்வதற்கு கடமையாக்கப்பட்டா என்ன செய்யலாம்? ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சோட பசி தெரிஞ்சு போயிரும்ல. அதுக்கு 30 நாள் நோன்பு இந்த பட்னைக்கு பூரா பட்னையா கடை பட்னை தெரிஞ்சிருச்சா பட்னை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப பசியை உணர்வதற்காக நோன்பு என்றால் இப்படியாவது மார்க்கம் சொல்லி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. இது இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நம்ம நோன்பு வைக்கும் பொழுது என்ன நினைச்சு வைக்கணும், நம்ம நோன்பு வைக்கிறதுனால நம்ம பெரிய